தமிழ்நாடு என்னைக்குமே ஸ்பெஷல் தான் சார். அதோட வழி தனி வழி. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல அது அப்படியே டிஃப்ரெண்டா வேற மாதிரி நடக்கும். அது தமிழ்நாடு ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு வைக்கல. அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை தான் இப்ப செட் பண்ணிருக்கு. இந்தியாவுல எல்லா இடத்துலயும் காங்கிரஸோட காலை உடைச்சு எந்திரிக்க முடியாம ஆக்கி காங்கிரஸை காலி பண்ணி காரியம் பண்ணது பாஜக. ஆனா தமிழ்நாட்டுல அது அப்படியே தலைகீழா நிக்குது. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல காலி பண்ணது பாஜக இல்லையா, காங்கிரஸ் தானா. ஒத்த கால நிக்கிறாங்க சார். சாவே அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லலப்பா. காங்கிரஸ் மேல உண்மையிலேயே ரொம்ப அக்கறையா இருக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டுல, அவங்க சொல்றது. எப்படி இவங்க அதாவது தற்கொலைக்கு என்னென்ன பிளான் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பிளான் பண்ணி அதுல ஆல்மோஸ்ட் சக்சஸ் ஆயிட்டாங்க. குளிக்கல மொத்தமா விழுகிறது முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா எப்படியாச்சும் இதை காப்பாற்றணும், அந்த குழிக்குள்ள இருந்து மீட்டு எடுத்துட்டு வந்து காங்கிரஸுக்கு மறுபடியும் உயிரை கொடுக்கணும் தமிழ்நாட்டுல, இல்லாட்டி காங்கிரஸ் உயிரை கொடுக்க வேண்டியதாயிடும் அப்படின்னு நினைச்சு சில மேல இருக்கிற தலைவர்கள் இது வரைக்கும் வெளியில இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு உள்ளுக்குள்ள சீனுக்குள்ள இறங்கியிருக்காங்களாம். அவங்களோட அந்த கடைசி முயற்சி, காங்கிரஸை காப்பாற்றுறதுக்கான அந்த கடைசி முயற்சி எடுபடுமா, காங்கிரஸ் இருக்குமா சாகுமா அப்படின்றதுதான். பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் கூத்தாடி கோப்பு. இதுக்கு மேல மூடி மறைச்சு நம்ம எண்ணத்தை சாட் பண்ண போறா. அவங்க எவ்வளவோ இழுத்து போட்டு பார்த்தாங்க. ஐயோ பார்க்காதீங்க, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்க. ஆனா ரெண்டு பேரும் வேட்டியை மாத்தி மாத்தி புடிச்சு உருவிக்கிட்டதெல்லாம் வெளியில இப்ப தெரிஞ்சு போச்சு. அத கடைசியா காப்பாத்துறதுக்காக ஒரு டீம் உள்ள இறங்கி இருக்கு. ஐயா பாசி முடிஞ்ச வரைக்கும், இது பழைய காங்கிரஸ், இப்ப இருக்க காங்கிரஸ் இல்ல, அவங்க நேரடியா உள்ள இறங்கி என்ன முடிவு பண்ணலாம், இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள பாசி ஐயா. ஆனா நீ என்ன முயற்சி பண்ணாலும் நீ எடுக்கிற முடிவுல நாங்க வெளியில இருந்து கல்லை எடுத்து எரிஞ்சு அதை களைச்சு உள்ள நாங்க இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் இல்லடா அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் குரூப் ரெடியாவே இருக்கு. நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நாங்க சொன்னதுதான் எங்களுக்கு வேணும். அவங்க என்ன கேட்கிறாங்க, 40 வேணும்னு கேட்கிறாங்க. 40 வேணும், 40 இருந்தா தான் உள்ள வருவான். 2011 எவ்வளவு போச்சு தெரியுமா? கடைசியா காங்கிரஸ் எப்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு தெரியுமா? 1967 தனிப்பட்ட முறையில் அன்னைக்கு ஓடுனதுதான், அடிச்சு அனுப்பிச்சு விட்டதுதான். அதுக்கப்புறம் 89 நினைக்கிறேன் ஐயா மூப்பனாரு அவர் தனியா இருந்து அடிச்சாப்புல, ஒரு 26 கிட்ட அடிச்சாப்புல. அதுக்கப்புறம் அதிமுக கூட கூட்டணி, அந்த அதிமுக கூட்டணியில தான் அள்ளுனாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த 60 ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த நாடாளுமன்ற தொகுதியில ஒண்ணும் பண்ண முடியல, மொத்தமா புடுங்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2004 இருந்து திமுக கூட்டணியில இது வரைக்கும் சோனியா காந்தி அம்மா ஏற்படுத்தின அந்த கூட்டணி, சோனியா காந்தி அம்மா, ஐயா கருணாநிதி இவங்களாம் சேர்ந்து 2004 இருந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் இதே கூட்டணியில இருக்கிறார். 2011 எவ்வளவு தொகுதி வாங்கினீங்க ஞாபகம் இருக்கா? 60. 60ல எவ்வளவு திரும்ப வந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? வெளியில சொல்ல முடியாத ஒரு நம்பரு, ஒற்றை இலக்க எண், அவ்வளவுதான். அதுல 2011 60ல போட்டு இப்படி வாங்கினதுனால 2016 என்னாச்சு, 40 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலயும் அடி வாங்கினதுனாலதான் 2021 என்ன பண்ணாங்க, 25க்கு கொடுத்தாரு. இதுதான் நடந்தது. இப்ப அதையேத்த இப்பயும் கேட்கிறோம். ஆனா நாங்க அப்படி நாங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது சார். அது இருந்ததை அதை அப்படியே கண்டினியூ பண்ணி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நீங்க பேசலாம், நாங்க அன்னைக்கு அப்படி இருந்தோம், இன்னைக்கு இப்ப எப்படி இருக்க முடியும்? எங்களுக்கு உள்ளதை கொடுக்க உரிமை, எங்களோட உரிமை, எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா? நாங்க பண்ண மாட்டோமா? பண்ணலாம் சார். எங்களுக்கு அந்த பவர் இருக்கு, எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, நீங்க நிரூபிச்சிருக்கணும்ல சார். கொடுக்கறத பத்தி பிரச்சனையே இல்லை. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்ற ஒரு ஐடியா இருக்குல்ல, அதையும் சேர்த்துச்சேன். ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்ன பண்றான்றது அவங்க அப்பப்போக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, உடனே டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. கூட இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு. இப்ப எதுக்கு இப்ப ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றாங்க? ஒண்ணு இல்ல, இப்ப அந்த அதிகாரத்துல பங்கு ஆட்சியில இருக்கிறாங்க, எனக்கு கூட சீட்டு வேணும் நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்க? ஒருவேளை நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கிற இப்ப ஒரு பேச்சுக்கு அவங்க கேட்கறது இந்த 50 கேட்டா 50 கேட்டு அதுல ஒரு 40 திமுக வேலை பார்த்து அதுல 40 ஜெயிச்சுன்னு வைங்க. திமுக தான் வேலை பார்க்கணும், வேற என்ன நமக்கு கட்டமைப்பு இருக்கா நான் உள்ளுக்குள்ள? இப்ப கரண்ட் ஓடணும்னு நினைக்கிறீங்களா? ஓடி போயிட்டு அங்க என்ன பண்ணுவீங்க? சீட்டை மட்டும் தான் வாங்கலாம். யோசிச்சு பாருங்க, சீட்டு மட்டும்தான் சார் வாங்கலாம். சீட்டு வேணுமா?
எம்எல்ஏ சீட்டு வேணுமா, தேர்தலில் சீட்டு வேணுமா, சட்டசபையில சீட்டு வேணுமா, அவ்வளவுதான் வித்தியாசம். அங்க போயிட்டு அவன் 70 சார் அவன் 150 கூட தருவாங்க, என்ன பிரச்சனை? ஏன்னா அவங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. அவங்க அதான் நீங்க நினைக்கிறீங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒருவேளை தாவேகா இது காங்கிரஸ் பிரிஞ்சு போச்சு, தாவேகா கூட போய் சேருது அப்படின்னா உண்மையிலே பாதிப்பு இல்லையாங்கிட்ட பாதிப்புலாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த பாதிப்பை எப்படி அவங்க இது பண்றது, டேமேஜை எப்படி சரி பண்றதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியுமா? கேள்வியே அவங்களுக்குள்ளதான் இருக்கு. இப்ப அந்த பக்கம் போறேன்றீங்கல்ல, அங்கிட்டு போறீங்க. அங்கிட்டு போறப்ப இந்த நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ ஒரு 10 எம்பி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த 10 எம்பி தூக்கிட்டு 2029 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் இப்ப கேக்குறீங்களா 2 ராஜ்யசபா சீட்டு வேணும், அங்க போயிட்டு ஒன்னாவது வாங்க முடியுமா? என்ன இருக்கு இங்க தாவேகா கிட்ட? எவ்வளவு இங்க 33 எம்பி ஜெயிக்கணும், ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஜெயிக்க முடியுமா? அங்க அந்த நம்பிக்கை முதல்ல அந்த நம்பிக்கை இருக்கான்னு கேட்டீங்களா? அவங்கள்ட்ட ஒரு கிரௌடு புள்ளிங்க இருக்கு, இளைஞர்கள் ஆதரவு உங்களுக்கு அங்க உள்ள உட்கார்ந்து ஆட்சியில வர்றதுக்கு வழிவகுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஓட்டு வங்கி இருக்கும், சீட்டு வங்கி இருக்குமா? இப்ப அவர் பிளே பண்ற கேம் எப்படியாவது பிரிக்கணும்ன்றதுதான். அவரு போயிட்டு அவங்களுக்குள்ள ஜெயிக்கணும்ன்றதுலாம் அவருக்கு எண்ணமே இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் நம்மளை கொண்டு வர மாட்டாங்க. இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க 40 இருக்கு, 50 இருக்கு, 80 இருக்கு, என்னென்னமோ சொல்லி தெரியுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ள வச்சதுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா ராகுல் காந்தி இதையும் நம்பி இருக்காரு. பிரச்சனையே அவனுக்குள்ளதான். இதை முழுக்க ஒண்ணு இல்லை. இந்த கிறிஸ்துவோடங்கிறது யாரு முதல்ல? ஏன் இவங்க எல்லாம் இருக்க கிறிஸ்துவோடங்கிறது தானே வரணும்? ஏன் கேசி வேணுகோபால் வந்தாரு? அவர் ஏன் வந்தாரு? யோசிச்சு பாருங்களேன். ஏன் இவங்க எல்லாம் உட்கார்ந்து வெளியில கூட்டணி பேசணும்னு நினைக்கிறாங்க? குழப்பம் பண்ணலாமா சார்? இவங்க குழப்பம்லாம் பண்ணல, வெடி வச்சிருக்கிறாங்க. இது வெடிக்கணும், இது தெரிக்கணும், அதுக்கப்புறம் நாம எல்லாரும் அங்க போயிட்டு குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேதான் நடத்திட்டு இருக்காங்க. இங்கேருந்து வெளியில போறோம் சார். திமுக தலைமையில என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? முதல்ல அதை தெரிஞ்சுங்க. எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு மாநில கட்சியும் இதை செய்யறதுக்கு தயங்குவாங்க. எல்லா இடத்துலயுமே இந்தியா பூரா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்களுக்கு அதை கொடுத்தாச்சு, அது அவங்க பாடு, ஜெயிக்கிறாங்க இல்ல தோக்குறாங்க அதெல்லாம் அவங்க பிரச்சனை. இங்க திமுக தலைமை என்ன சொல்லிக்க தெரியுமா? கூட்டணி கட்சியா அரவணைச்சு போகணும், ஒருங்கிணைச்சு போகணும். ஏதோ உங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அந்த தொகுதியில நீங்க வேலை பார்க்க மாட்டேன்னு எவனாச்சும் சொன்னீங்கன்னா அத்தனை பேரு நடவடிக்கை எடுக்கும். உண்மையில சொன்னது இது சொல்லிருக்காங்க. அவங்கள நம்ம தான் பார்க்கணும். இது வெறும் ஒரு கூட்டணி கட்சிக்காக கிடையாது, வெறும் ஒரு சீட்டு கொடுத்த கூட்டணி கட்சி இருக்குல்ல அதுக்கும் சேர்த்து. அதை தாண்டி எவனும் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லி எங்கேயாச்சும் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திய அப்படின்னா கூப்பிட்டு வச்சு செய்ன்னு செய்வோம். அதுக்கான பயங்கர நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்டணி கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரே கட்சி இங்க மட்டும்தான். கூட்டணி கட்சியை கவுக்கணும்னு நினைச்சிட்டு உட்காந்து, ஆனா கூட இருக்கவங்களே கவுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. இப்ப அவங்க அந்த 40-50 கேட்கறது எதுக்குன்னா, ஒருவேளை அவனுக்குள்ள நெருக்கடியான சூழ்நிலை வச்சு அப்ப அதை வச்சு நம்ம மிரட்டுவோம். எதிர்கட்சிக்காரனே 30க்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. 200 தொகுதியில ஜெயிக்கணும்னு அவங்களோட என்ன ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கல 200 அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. கூட்டணியா சேர்ந்து 200ல ஜெயிக்கிற அப்புறம் என்ன அர்த்தம்? எதிர்கட்சிக்காரே 30 தான் வச்சுக்கணும், அதுக்கு மேல அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்கா. அவங்களுக்கு 30க்கு மேல கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு 40 தூக்கி கொடுத்துருவாங்க. என்ன யோசிச்சு பாருங்க. 2019 நம்மளோட எம்பி எவ்வளவு சார்? 2019 எம்பி வெறும் 60. அந்த 60 ஆல்ரெடி 10 இப்ப எப்படி இருக்கு அதே மாதிரி 10 இங்க இருந்து கொடுத்தது. இந்தியாவோட எதிர்கட்சி வெறும் 50 எம்பி வச்சிருக்கு. இந்த திமுக கொடுத்தது இல்லாம ஒரு ஸ்டேட் கட்சி 40 எம்பி வச்சிருக்கு. இந்த 40 இந்த 10 அவங்களோட கணக்குல தான் வரும். இப்ப 2024 நம்ம என்ன உழைச்சோம்? இப்ப வேணா நமக்கு 200 இருக்கலாம். அப்பயுமே கணக்கு பாருங்க, நீங்க வச்சிருக்கிறதுல பாதி 4ல ஒரு பங்கு அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட மொத்தமா இருக்கிறது அவ்வளவுதான். ஒருவேளை அவங்க கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க மொத்தமா 500 அடிச்சிருக்கலாம். யாருக்கு தெரியும்? இந்த படிச்சாங்கல்ல தமிழ்நாட்டில், அதே மாதிரி அடிச்சிருக்கலாம்ல. ஒண்ணு முடிஞ்சிச்சு அவங்களால. இப்ப பிரிஞ்சு போறேன்ற கீழே போயிட்டு என்ன வேலை பார்க்கணும்னு தெரியும். வேலை பார்க்கறதுக்கு முதல்ல ஆள் இருக்கா? உங்களை வச்சு அவங்க வேலை பார்த்துக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்கள வச்சு நீங்க வேலை பார்த்துக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. உங்க 2 பேரும் வச்சு வேலை பார்க்கறது எப்படி இவங்க முழிக்கிறத பாக்குறதா நமக்கு சந்தோஷமா இருக்கு. அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, ஐயா மோடி, எப்படான்னு காத்துட்டு கிடக்குற தாவேகாவுக்கு எப்ப காங்கிரஸ் போகும்? காங்கிரஸ் போச்சுன்னா ஆக்சுவலி திமுக டேமேஜ் ஆகிறதோட இருந்த ஒரு இடத்துலயும் காங்கிரஸ் ஊத்திக்கிச்சு அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் தான் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள வருவீங்களா? இல்ல உங்களை கொண்டாந்து சேப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி அது மேல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ராகுல் காந்தி ஐயாவுக்கு மேல ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அம்மா சோனியா காந்தி, அவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அதனாலதான் அவங்க பழைய டீமை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து போங்க, இவங்கள்ட்ட போனோம்னா ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் உருத்தெரியாம அனுப்பிச்சிருவாங்க போல. ஏற்கனவே கட்சி காணாம போச்சு, இருக்கிற ஒரு இடத்துலயும் இல்லாம ஆக்கிட்டு போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹிஸ்டரி தான், வரலாறு தான். மறுபடியும் மேலே எல்லாம் எந்திரிச்சு வர இதையும் விட்டுங்க. லம்ப 40 போச்சு, என்ன பண்ணுவீங்க? வெறும் இப்ப திமுக இங்க இந்த எலெக்ஷன் சொல்றாங்க, காங்கிரஸ் 25 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் மொத்தம் அவங்க ஜெயிச்சது 30 சீட்டு, காங்கிரஸ் கொடுத்தது ஒரு 10 சீட்டு. சார் முதல்ல இதெல்லாம் யோசிச்சு பாருங்க சார். எப்படான்னு சொல்லி வெளியில காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இதை தூக்கிக்கிட்டு ஓடணும். இன்னமும் உண்மையில சொல்லப்பட பல பேருக்கு வெறுப்பு வந்துருச்சு. ஏன் இதை தூக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நாளா இந்த பிரச்சனை கிடையாது சார். இவங்க கடந்து குதிக்கிறாங்க. எப்படி கடந்து குதிக்கிறாங்க? எங்களுக்கு இது வேணும், நாங்க தான் இங்க தமிழ்நாட்டை ஆண்டோம். உங்க லட்சணம் தான் தெரியுமா? ஏன் 2014 அப்போ அவ்வளவு கேவலமா போச்சு? 2011 சார் நிழல்ல இருந்து வந்தோம், உண்மைதானே? இறங்கி யாராச்சும் வேலை பார்த்துருக்கணும்ல. நாம உட்கார்ந்துருப்போம், அவங்க பாப்பாங்க, நம்ம ஜெயிப்போம், நம்ம ஜாலியா இருப்போம். அதானே? இறங்கணும், வேலை பார்க்கணும், நுணுக்கம் தெரியணும், களத்துக்கு போகணும், காசு செலவு பண்ணணும், எவ்வளவு வேலை இருக்கு. இது அத்தனையுமே இழுத்து போட்டு செஞ்சது திமுக. உண்மை அதுதான். இப்ப போயிட்டாங்க விஜய் கிட்ட போயிட்டு களத்துல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு உங்ககிட்ட ஆள் இருக்கா கேட்டு பாருங்க. அவங்களே 3 மாட்டிக்கு ஒரு தடவை தான் வெளியில வருவாங்க. நிஜமா 3 மாட்டி. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ 3 மாட்டிக்கு ஒரு ஆடியோ லஞ்ச், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அங்க போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால காங்கிரஸுக்கு வந்து லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க மண்டைகளை ஒண்ணுச்சு. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். போனா போயிட்டு அதான் ஒன்ஸ் போனா அதுக்கப்புறம் முடிஞ்சதுதான். அதான் ஏற்கனவே சொன்னோம்ல, போனா வராது, பொழுது போனா கிடைக்கும். 6 மணி வரையும் டைம். அதுக்கு மேல எதுவா இருந்தாலும் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இதுதான் ஃபைனல் ஆஃபர். இப்ப 25ல இருந்து அதிகபட்சம் போனா ஒரு 28க்கு போவா சார். 30 கூட தொடர்றது கஷ்டம். வேற வழி இல்ல. சரி ரைட்டு, போய் தொலையுது 3 சீட்டு அப்படின்னு சொல்லி. ஆனா அங்கே 36, 39ல நிக்கிறாங்களாம். 39 வரைக்கும், 36 மேக்சிமம் நாங்க இறங்குவோம். அதான் இவங்க சொல்றது 28, 29, அவங்க 36, 7 சீட்டு. 7 சீட்ல என்னடா ஆயிட போகுது? எல்லாமே நடக்கும் இந்த எலெக்ஷன். ஏன்னா இதுல இறங்கி விட்டு வேலை பார்க்கறது யாரு? அங்க இருக்கிற வேலை. இப்ப கூட்டணி, இப்ப இவங்களுக்கு அந்த 36 போட்ட பிரச்சனை வேலை பார்க்கறதோ அவங்க ஜெயிக்கிறதோ இல்ல. அது கூட 2வது பட்சம். கூட்டணி எவ்வளவு இருக்கு? இப்ப அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கணும். அந்த இதுதான் பிரச்சனை இருக்குதுங்க இங்க. இப்ப ஏற்கனவே நீங்க பீகார்ல பண்ணி என்ன பண்ணோம் தெரிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்க. நம்ம எப்போ மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு? ஏன் போச்சு? நாம இந்த மாதிரி லோக்கல் பாலிடிக்ஸ் இறங்குறதுனால தான். நாம எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாம ஸ்டேட்டு கூட சண்டை போட்டு உட்கார்ந்து இருக்கு. இதுவும் போச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. மேபி இந்த இந்திய கூட்டணியோட அந்த பாண்டிங்கு மேபி பிரியலாம். பிரிஞ்சிருச்சுன்னா ஒட்டு மொத்தமா பிரிஞ்சிடும். அது பாஜகவுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். உண்மையில காங்கிரஸுக்கு அது உண்மையில எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு தெரியல. தனியா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இது முடிஞ்சிச்சு. ஐயா ஸ்டாலின் தனியா ஒரு முடிவு எடுக்க, காங்கிரஸ் இல்லாத ஒரு 3வது அணி. காங்கிரஸ் பின்னாடி வந்து நிப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஐயா ஸ்டாலின் பின்னாடி வந்து நிப்பான்னு நினைக்கிறீங்களா? அவரு வந்து அவர் தலைவர் ஆக மாட்டார் அந்த இந்திய கூட்டணிக்கு. வேற யாரையாச்சும் உட்கார வைப்பா. நீங்க இருங்க, உங்களுக்கு அந்த ஃபேஸ் இருக்கு, நீங்க இருங்க. அவர் போக மாட்டாரு. இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். இது எதையுமே யோசிக்காம அவங்க ஒரு கேவலம் லோக்கல்ல இருக்கிற ஒரு பவரை வந்து அவங்க வந்து அதுல இருக்கணும் அப்படின்றதுக்காக மெயின் பீஸை பிடிக்கிட்டோம். என் வீடு எரிஞ்சா போதும், ஒட்டுமொத்த ஊரும் வந்து இருட்டா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதுக்கு தான் ரெடியா இருக்காங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். காங்கிரஸை காப்பாற்ற முடியுமா முடியாது, அது ஐயா சிதம்பரம் கையிலையும் சோனியா அம்மா கையிலையும் தான் இருக்கு. பட் ஆனா அதுக்கு மேல சில பேர் கையில பெரிய ஆயுதங்களோட வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை பொழைச்சு வந்தா போட்டுடலான்ட்டு. யார் ஜெயிக்க போறான்னு பொறுத்து இருந்து பார்த்ததான் தெரியும். நன்றி.